இப்போ அழிவுங்கிறது ஒருத்தர் நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு நல்ல ஃபேமிலியில் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கும். திடீர்னு அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு சில யாராவது நல்லா இருந்தவங்க ஆனால் எந்த ஒரு நோய் நொடியுமே இல்லாமல் டக்குன்ட்டு இறந்து போயிடுவாங்க, இல்லை விபத்தில் தொடர்ந்து மரணிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தர் மாந்திரிகத்தால் அழிக்க முடியுமான்னு அழிக்க முடியுமே, அதுக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்குது. இப்போ நவீன காலத்தில் கூட அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அதை பேச போனால் என்ன ஆகும், முற்போக்குவாதம் பிற்போக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த முற்போக்கோ பிற்போக்கோ இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும். மாந்திரிகத்தை பற்றி பயந்தவங்க இத்தனைக்கும் யாருன்னு பார்த்தாக்கா, நம்ம பக்கத்து மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் சிஎம் சீதாராமையா, அவர் கூட இருக்கிற அந்த சிவகுமார், அவர் துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அவரே ஒரு மீடியாவில் பேட்டி கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா, என்னையும் முதல்வரையும் அழைக்கிறதுக்கு எதிரிகள் வந்து மாந்திரிகத்தை கையில் எடுத்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் அவங்க பண்ணாங்க. அது வேறு கதை. மாந்திரிகத்தால் எல்லாம், அதாவது கலைத்துறையிலேருந்து இங்கே இருக்கிற இன்றைக்கி அப்பனை சோசியல் மீடியாவில் யார் முதல்ல இருக்காங்களோ அங்கே முதற்கொண்டு அதில் உள்ளவங்களுக்கு முதற்கொண்டு நான் மாந்திரிகம் நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு உண்டான பாதிப்பை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் எல்லா பக்கமும் இந்த மாந்திரிகம் முடக்கத்தையும் அழிவையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்.